வணக்கம் சொல்லுங்களா. காய் நாவல் கதையை தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கீங்களா? கதைக்குள்ள போலாமா? நீங்க இந்த சேனலுக்கு இப்பதான் புதுசுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட ஆதாமும் ஏவாளும் உலகில் சிறிய வேலைகளை செய்து வாழ ஆரம்பித்தனர். அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். முதல் குழந்தையின் பெயர் காயின், இரண்டாம் குழந்தையின் பெயர் ஆபேல். காயின் ஒரு விவசாயி. அவன் நிலத்தில் பயிர்கள் வளர்த்து விவசாய வேலை செய்தான். ஆபேல் ஒரு மேய்ப்பன். அவன் ஆடுகளை வளர்த்தான். அவற்றை நல்ல முறையில் கவனித்து வந்தான். ஒரு நாள் இருவரும் கர்த்தருக்கு தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தனர். காயின் தனது வயலில் விளைந்த கனிகளை கொண்டு வந்தான். ஆபேல் தனது மந்தைகளில் சிறந்த கொழுமையான ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தார். கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் காயின் ஆபேலை போல் சிறந்த கனிகளை கர்த்தருக்கு படைக்கவில்லை. காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாததால் காயின் மிகவும் எரிச்சலானான். அவன் முகம் சுளித்ததும் கர்த்தர் காயினை பார்த்து, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஏன் முகம் வேறுபடுகிறது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்து சொன்னாங்க. ஆனால் காயின் கர்த்தரின் வார்த்தைகளை கவனிக்கவில்லை. அவன் ஆபேலை வயல்வெளிக்கு அழைத்து சென்று அவனை கொன்று போட்டான். இதுதான் பாவத்தினால் உலகில் நடந்த முதல் கொலை. பாவம் இல்லையா ஆபேல்? கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அப்படி கேட்டாங்க. அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் அவனுக்கு காவலாளியா அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தரிடம் எதையாவது மறைக்க முடியுமா? முடியாதுல. கர்த்தர் காயினிடம், உன் சகோதரனின் ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. நீ எந்த பூமியில் உன் சகோதரனை கொன்றாயோ அதே பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது உனக்கு எந்த பலனும் தராது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு இடத்துல வாழ முடியாதுன்னா ரொம்ப கஷ்டம்ல. உடனே காயின், இந்த தண்டனை என்னால தாங்க முடியாது. நான் அலைந்து திரியும் போது என்னை யாராவது பார்த்தால் கொன்று போடுவாங்களே அப்படின்னு சொன்னாங்க. உடனே கர்த்தர் காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சும அப்படி சொல்லி அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டாங்க. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். கர்த்தர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் பார்த்தீங்களா குழந்தைகளா? காயினை கொன்று போட கர்த்தரால் முடியும். ஆனாலும் அவன் மனதார வேண்டினதும் மன்னித்து அவனை யாரும் கொன்று போடாதபடிக்கு பாதுகாத்தாங்கல்ல. நீங்க எந்த தவறும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டா உடனே கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு அதை விட்டுடணும். நாம எப்பவும் யார் மேலையும் பொறாமையோ கோபமோ படக்கூடாது. நமது கடமைய நம்ம சரியா சிறப்பா செய்தால் எல்லா அங்கீகாரமும் நமக்கு தானாகவே கிடைக்கும். சரியா சொல்லுங்களா? ஓகே, பாய், டாடா. நிறைய பேர் சேனல் பாக்குறீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எஸ்ஏ பாப்பிச்சா. God bless you. Thank you.